என் அன்பு பிள்ளையே, நான் கூறுவதை கவனமுடன் கேள். என் பக்தர்களை தேடி தேடி உலகம் முழுவதும் எனது கண்கள் சுற்றி கொண்டே இருக்கிறது. அவர்களை இறுக்கமான நிலைகளில் இருந்து விடுதலை செய்து காப்பாற்றுகின்றேன். உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது. அது கடந்த காலத்தில் நீ செய்த உதவிகளை அவர்கள் மறந்து விட்டதாக மனம் விரும்பி பேசுவதும் நினைப்பதும் தான் அந்த குறை. அந்த காலத்தில் இந்த உதவியை செய்ய வேண்டிய கட்டாயத்திலும் அவசியத்திலும் நீ இருந்தாய். இதை நினைத்து இப்போது புலம்புவதா? உனது புண்ணிய பலன்கள் அழிகின்றன. உன்னை சார்ந்தவர்கள் புறக்கணிக்கும் போது செத்து போகலாமா என்று கூட நினைக்கின்றா. செத்து போவது உனது கைகளிலா உள்ளது? நீ எதுவரை இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்வது நான் தானே. எனது விருப்பத்திற்கு மாறாக இத்தகைய எண்ணங்கள் உனது மனதிற்குள் நுழையும் போது சாவதற்கு பதில் அதற்கு நிகரான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டி இருக்கின்றது. செய்நன்றி கெட்டவர்கள் என்று அவர்களை பற்றி நினைக்கும் போதெல்லாம் செய்த பலன்களை இழந்து விடுவதா அவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் நீ இருந்து தவிக்க வேண்டி இருக்கிறது. நன்றி மறப்பதும் கேவலமாக நடத்துவதும் காலம் கடந்த பிறகு உதவி செய்தவர்களின் கழுத்தை பிடிப்பதும் கலிகாலத்தின் இயல்பான செயல் என்பதை உணர்ந்து கொண்டு அதையெல்லாம் இனி நினைக்காமல் விட்டுவிடு. அவர்கள் உனக்கு எதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்களது புண்ணியத்தை குறைத்து உனது புண்ணியத்தை அதிகரிக்கும். நான் உனக்காக இருக்கும்போது, உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் தங்கமே? எனது நாமத்தை உச்சரித்தபடி இருப்பாயானா உனது அழைப்புக்கு உடனடியாக வந்து நான் பதில் தருவேன். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. எதை கேட்டு நீ என்னிடம் வந்தாயோ வெகு விரைவில் அது உன்னை வந்து சேரும். கலங்காதே. ஒரு நிமிடம் உன் கவலைகளுக்கு இடம் கொடுத்தால் அது உன்னை கவலைக்கிடமாக்கிவிடும் குழந்தையே. உன்னை நீ பலவீனமானவன் என்று எண்ணாதே. எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உனக்குள் தான் இருக்கின்றது என்பதை மறந்து விடாதே. கடவுள் உனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தரும்போது பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதே. ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா என்று சந்தேகம் வந்தாலே அது கெட்டதுதான் என்று தாராளமாக முடிவிடு. நல்லது மனதை எப்போதும் குழப்புவது இல்லை. எல்லோரின் செயல்களையும் விமர்சிக்க இங்கு ஒரு கூட்டம் உள்ளது. அதை நீ கண்டு கொள்ளாமல் இருந்தால் உன் வாழ்க்கைக்கு நல்லது. பொருளை இழப்பது மட்டும் தியாகம் அல்ல, ஆசைகளை இழப்பதே தியாகம் குழந்தையே. நமது வெளித்தோற்றம் எதுவாக இருந்தாலும் நமது இதயத்தில் இரக்க குணம் இருக்குமேயானால் நாம் தான் இந்த உலகத்திலேயே மிகவும் அழகான மனிதர். அருகே வந்தால் ஆண்டவனையும் அலட்சியப்படுத்தும் அரிய குணம் மனிதனுடையது குழந்தையே. கடும் கோபத்திலும் அடுத்தவரை காயப்படுத்தக்கூடாது என்ற எண்ணம் இருந்தால் நீங்களும் அந்த இடத்தில் கடவுள்தான். நீ எதை தேடுகின்றாயோ அது நிச்சயம் கிடைக்கும். நீ எதை நினைக்கின்றாயோ அது நிச்சயம் நடக்கும். உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்த பின், உன் கரங்களை நான் இறுகி பிடித்த பின் உன் மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம்? நான் இருக்கின்றேன் தங்கமே. நம்பிக்கையின் மறு உருவம் நான். என்னை நம்பி வந்தோரே கைவிட்டதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு. அதுவும் ஒரு வகை வெற்றித்தான் குழந்தையே. இழந்தது எதுவாகினும் அதைவிட சிறந்தது உனக்கு கிடைக்கும். நான் கிடைக்க செய்வேன். கவலையோ குழப்பமோ கலங்காதிரு. துணையாக யாரும் இல்லை என்றாலும் தைரியமாக இரு. தாங்க இயலாத துன்பம் என்றாலும் தன்னம்பிக்கையோடு இரு. இயற்கையுடன் இணைந்திரு. நிதானத்தை கடைப்பிடி. நேரம் ஆக ஆக தெளிந்து நிற்கும் நீரைப் போல நிலைமை சரியாகும். மனதும் தெளிவாகும். வாழ்க்கையில் சிலவற்றை கடந்துவிடு, சிலவற்றை மறந்துவிடு. தர்மம் வெல்லும். கலங்காது. எப்பொழுது உன்னை நீ நம்ப ஆரம்பிக்கின்றாயோ அந்த கணமே உன் முயற்சிகள் எல்லாமே வெற்றிகளாக மாறும். உண்மையான பிரார்த்தனை என்பது இல்லாதவைகளை இறைவனிடம் கேட்பது மட்டுமல்ல, இருக்கும் அனைத்திற்கும் இறைவனுக்கு நன்றி தெரிவிப்பதும் தான். எப்பொழுது உங்கள் குறைகளை மட்டும் இறைவனிடம் சொல்லி வருந்தாமல் முதலில் நிறைகளுக்கு நன்றி சொல்லி பிரார்த்தனைகளை தொடங்குகின்றீர்களோ அந்த நொடி முதல் உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்கள் உணர்வீர்கள். வாழ்க்கையில் வேகமாக முன்னேறவில்லை என்று வருத்தப்படாதே. பின்வாங்காமல் செல்கின்றாய் என்பதை நினைத்து முயற்சியை பலப்படுத்து. கடந்த காலங்களை இனி உன்னால் மாற்றவோ மறக்கவோ திருத்தி அமைக்கவோ அழிக்கவோ முடியாது. நடந்தவைகளை ஏற்கத்தான் வேண்டும். ஆனால்
எதிர்காலங்களை மாற்ற முடியும். இறுதியான முடிவினை உறுதியாக எடு. நன்றாக அழுத பிறகு கிடைக்கும் மனத்தெளிவு 1000 ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தால் கூட கிடைக்காத மிகப்பெரிய பாடம்தான். ஏமாந்து விட்டோம் என தலை குனியாது. எவரையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கில்லை என்று கர்வம் கொள். தலை நிமிர்ந்து நில். துணிந்து இரு. பொய்யான உலகில் உண்மையை நிலைநாட்டுவது கடினம்தான். காரணம், பொய் அனைவரையும் எளிதாக கவர்ந்துவிடும். உண்மைக்கு கவரும் உணர்வு சற்று குறைவுதான். இருந்தாலும் உண்மை தாழ்ந்து போகுமே தவிர ஒருபோதும் வீழ்ந்து போகாது. தர்மம் வெல்லும். எந்த இடத்தில் வசதியாக உணர்கிறீர்களோ அந்த இடத்தை விட்டு விலகி சென்று புதியவற்றை தேடத் தொடங்குங்கள். அதுவே உங்களை வெற்றியாளராக உருவாக்கும். அழிக்க நினைப்பவன் முன்னால் அழகாய் நிமிர்வதே ஆனந்தம். யார் என்ன நோகடித்தாலும் சரி, நம்பிய உறவுகள் எல்லாம் பொய்யாய் போனாலும் சரி, சேர்த்து வைத்த சொத்தும் கைவிட்டு போனாலும் சரி, என் அப்பன் சாகி ஒருவன் என்னோடு இருக்கின்றான். அவன் ஒருவன் எனக்கு துணை நின்று வழிநடத்துவான் என்று என் மீது நம்பிக்கையாக இருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே. சூழ்நிலைக்கேற்ப சிந்தித்து முடிவெடுக்க உன்னை தயார்படுத்து. அது உன்னை காப்பாற்றும். மாற்றம் உன்னிடமே உள்ளது குழந்தையே. ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் அற்புதமான அற்புதங்களையும் நான் உனக்கு செய்வேன். உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்று நான் அறிவேன். அலைப்பாயும் உங்கள் மனதை என் பாதங்களில் சமர்ப்பியுங்கள். என் சக்தி எங்கும் நிறைந்துள்ளது. எனவே முழு பொறுப்பையும் என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள். அகங்காரம் இன்றி என் நாமத்தை உச்சரியுங்கள். அனைத்தையும் உங்கள் மூலமாக நன்றாய் நான் நடத்தி காட்டுகின்றேன். நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்தடையும் போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்தடையாதா என்ன? நான் நிச்சயம் நீ விரும்பியதை உன் வாழ்வில் தர இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு தங்கமே. உனக்கு தேவையானதை என்னிடம் கேள். அதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். எங்கு எப்போதும் எவரிடமும் கெஞ்சாதே குழந்தையே. நீ அறியாமல் செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் நீ பொறுப்பில்லாமல் இருக்கலாம். ஆனால் என்று நீ செய்தது தவறு என தெரிந்தும் அதை மீண்டும் மீண்டும் செய்கின்றாயோ அந்த நிமிடமே நீ செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் நீதான் பொறுப்பு. நீ தண்டிக்கப்பட வேண்டியவனும் கூட. ஆகவே தவறுகளை தவறு என்று தெரிந்தும் செய்யாதே. தாமதமானாலும் காலம் நியாயத்தை கொடுக்கும். அன்று உன்னை தாழ்வு பெற செய்தவர்கள் இன்று உன் உயர்நிலையை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத நிலையில் இருப்பார்கள். உன் உயிருக்கு உயிரான உறவு ஒன்று, உன்னுடைய உண்மையான அன்பு, உன் தியாகம், உன் மதிப்பை புரிந்து கொண்டு உன்னிடம் வந்தடையும். உனக்கான நேரம் வந்தது செல்லுமே. உன் கண்ணீருக்கான பலனை அடையப் போகின்றா. இது உன் பொறுமைக்கான இந்த சாகி கொடுக்கும் பரிசு. எத்தனை உறவுகள் உன்னுடன் இருந்தாலும் நீ தனிமையில் வாடுகின்றா. எப்பொழுதும் கவலை ஏக்கம் என உன் வாழ்வை கழித்துக் கொண்டிருக்கின்றார். உனக்கான நல்ல எதிர்காலத்தை அப்பா உருவாக்கி விட்டேன். இனி கலங்காதே கண்மணியே. அவசரப்படுவது உணர்ச்சி வசப்படுவது இந்த இரண்டும் உன் நம்பிக்கைக்கு எதிரிகள். அவைகள் உனக்கான வாய்ப்பு சரியான முறையில் உன் கைகளில் கிடைக்கும் முன்னே திசை திருப்புகின்றன. எதிலும் நிதானமாக சிந்திக்க பழகு. வாய்ப்பை நீ பலமுறை இழந்து விட்டாய். மீண்டும் கிடைக்கும். நிதானமாக இருந்து வெற்றிக்கொள். உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதையும் அவை உனக்கு நல்லதா என்று யோசித்த பிறகு அது உன்னை தேடி வந்தடைய செய்வேன். எது வந்தாலும் ஏற்றுக்கொள். எது போனாலும் விட்டுவிடு. ஏனெனில் இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை. கடவுள் ஒருவரை கடைசி வரைக்கும் உன்னுடன் இருக்கும் நிரந்தர உறவு. இதில் தெளிவாக இரு குழந்தையே. எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் புதிதல்ல. இதையும் நீ கடந்து செல்வாய். இதற்கு உன் சாகியின் துணை உனக்குண்டு. வில்லிலிருந்து எய்தப்பட்ட அம்பை போல உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. எந்த தடைகள் வந்தாலும் தகர்த்தெறிந்து வெற்றிக்கனியை நான் பறிக்க வைப்பேன். தொடங்கும் முன் 1000 முறை யோசி. தொடங்கிய பின் 1000 தடை வந்தாலும் தகர்த்து முன் செல். எல்லோருடைய கேள்விகளுக்கும் விடையளித்து விடலாம். உன் மனசாட்சியின் கேள்விகளுக்கு மட்டும் நீ கை கட்டித்தான் நிற்க வேண்டும். கடவுள் உனக்கு புதிய வாழ்க்கையை தரும்போது பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதே. ஓம் சாய்ராம் எனும் நாமத்தினால் உன் மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும். சில நாட்களுக்கு பின் மனதிற்கு ஆனந்தமும் கிடைக்கும். கோபப்பட்டு வென்றுவிட்டால் கோபம் பெரிதென்று அர்த்தமல்ல. அதை தாங்கிக் கொண்டவரின் பொறுமைத்தான் பெரிது என்று அர்த்தம். பிடித்துவிட்டால் மறக்க தெரியாமல்
குழந்தை போல அடம் பிடித்து நிற்பதுதான் மனதின் குணம். இப்படிப்பட்டவர்களை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். ஒருவரை மட்டம் தட்டி பேசிவிட்டால் நாம் உயர்ந்து விடுவோம் என நினைப்பவர்கள்தான் உலகின் முதல் கோமாளிகள். எப்போது முடிவுகளை நாமே எடுக்க பழகுகின்றோமோ அப்பொழுதுதான் அதன் விளைவுகளை எதிர்கொள்ளும் தைரியமும் நமக்குள் பிறக்கும். உன் தன்மானத்தை இழந்து ஒருவருடன் பழகினால் உன் மீது அவர்களுக்கு அன்பு இருக்காது குழந்தையே. நீ அடிமையாய்த்தான் இருப்பாய். இதை நினைவில் கொள். நல்ல புத்தகங்களை படி. இல்லையென்றால் நல்ல புத்தியுள்ள மனிதர்களுடன் பழகு. இதுவே உன்னை நல்ல மனிதர்களாக மாற்றும். உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து விலகினில். புறவானாலும் சரி, பொருளானாலும் சரி, அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்திக் கொள்ளாதே. அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே என்பதை புரிந்து கொள். மட்டம் தட்டவும் உச்சு கொட்டவும் தான் உறவுகள் இருக்கின்றன. கைதூக்கி விட்டு கரையேற்றத்தான் இங்கு யாரும் இல்லை குழந்தையே. ஆனால் உன் சாயப்பா என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. பிறரை குறைத்து பேசி உன் மதிப்பை கூட்ட நினைக்க கூடாது. அப்படி செய்வதால் கூடுவது உன் தலைக்கணமே தவிர மதிப்பல்ல குழந்தையே. உயர்ந்தவன் உயர்வான். உன் வாழ்க்கைக்கான முயற்சியை மட்டும் நீ எடு. முடிவை இறைவன் பார்த்துக் கொள்வான். எப்போதும் உன்னுடன் இருப்பேன். உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன்னுடனே நான் இருக்கின்றேன். இனி வெற்றித்தான் உனக்கு. துன்பங்கள் துரத்தும் போது நீயும் எதிர்த்து நில். உன் அருகில் நான் இருக்கின்றேன் என்ற தைரியத்துடன். ஒருவருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்றால் முதலில் தாய்க்கு செய். ஒருவருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்றால் முதலில் தந்தைக்கு செய். பொய் சொல்லி ஒன்றை நீ அடைய விரும்பாதே. அதனால் வரும் இன்பம் அதிக நேரம் நீடிக்காது குழந்தையே. என் வைரமே, என்னை நம்பி வரும் பலர் நற்பலன்களை மட்டுமே அடைவார்கள் என்பதை நீ நன்கு அறிந்திருப்பாய். சில காலம் பொறுமையுடன் இரு. உனக்கான நற்பலனையும் உனக்கு கொடுக்கப் போகின்றேன். உனக்கான வேள்வியை தொடங்கிவிட்டேன். இனி அனைத்திலும் உன் கை ஓங்கி இருக்கும். காலங்கள் மாறும். இந்த சாகியின் வாக்கும் நிறைவேறும். கலங்காதே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா.